இந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பலவாட்டி சைடில் வர மாதிரி எடுக்கலாம். ஏன்னா இது மெட்டீரியல் போதாம், இது அகலம் இப்படி உயரத்தில் வராமல் அகலத்தில் நாங்கள் எடுத்தோம்னா கொஞ்சம் தலைவாணி வர போட்ட மாதிரி இருக்க மாய்க்கும். அப்படி இல்லாமல் எங்களுக்கு பொட்டமுக்கு பிரச்சனை இல்லை. சில ஷல்வார் மெட்டீரியல்ஸ்லேயும் கூட டிசைன்ஸ் வந்து இப்படி நேராக நீட்டுக்கும், ஆனால் பலவாட்டி கீழே இல்லாட்டி மேலே மாதிரி வந்திக்கும். அதுலேயும் செய்ய வழி இல்லை. இந்த பொட்டமை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பலவாட்டி மேலே வர மாதிரி தான் மடித்து ஒருக்க நாங்கள் செக் பண்ணிக்குவோம். எங்களுக்கு தேவையான அகலம் 12.25 தான். அடுத்தது உயரம் 44 இன்ச்சுக்கு வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ நான் மடிச்சுக்கிறது எங்களுக்கு சரியாகுது. 4 பீஸுக்கு ரெண்டும் திரும்ப செக் பண்ணி பார்த்தோம். 2 3 4. அதே நேரம் இந்த மடிப்பு சரியாயிக்குதான்னு பிடிச்சி பார்த்தேன். இந்த மடிப்பு வளைஞ்சிருந்துச்சுன்னா உள்ளுக்கு வர அளவும் வெளியே ஒரு அளவும் வரும். இன்னொருக்கா செக் பண்ணிக்கிறது நல்லது. பாருங்க, எங்களுக்கு தேவையான அகலம் 12.25. இப்போ 2 5 7 5 வர கொலைக்கு 1க்கு இங்கிட்டு பெரிய கோடு வந்துக்கிறது 1.5. இந்த லைன் வந்து 1.25. இந்த லைன் 1.75. இது 2. சரியா? இப்போ எங்களுக்கு 12.25 வந்துச்சுன்னா இந்த லைனுக்கு நாங்கள் மெஷர் பண்ணணும். சரியா? $12.25 height 44. Crotch height 16. இந்த லைன் நாங்கள் வளையாமைக்கிறதுக்காக போதும். குறைச்சிட்டு ஷேப் வரைகிறதுக்கு நாங்கள் வெளியால் 2 இன்ச் கொடுக்கணும். இது வந்து ஷேப் வரைகிறதுக்காக தான். நீங்கள் நெக் ஷேப் வரைஞ்ச மாதிரி இப்படி ஒரு யூ நெக் மாதிரி வரைஞ்சிங்க. இப்படி பெரிய யூ நெக் மாதிரி இமேஜ் பண்ணி பாருங்களேன். இல்லைங்களா? அடுத்தது கீழே கால் வாட்டிக்கு 8 இன்ச். இந்த லைன் ஜாயின் பண்ணுவோம்.
இது உள்ளுக்கு தானோட 2 inch டவுன் ஃபோல்டிங் 3 inch பிளாஸ்டிக் ஃபோல்டு எல்லாம் இருக்குது. இந்த லைன் உங்களுக்கு வளைஞ்சினுச்சுன்னா நீங்கள் சரியாக லைன் ஒன்று போட்டு நேராக விட்டீங்க. எனக்கு இந்த லைன் வளைஞ்சி இல்லை, உங்களுக்கு வளைஞ்சிருந்துச்சின்னா நீங்கள் இப்படி லைனை போட்டு நேராக வரைஞ்சிட்டு இந்த வரைஞ்ச லைன்லேருந்து கீழே பாட்டம் ஹைட்டை மெஷர் பண்ணிக்கணும். எங்களுக்கு இதில் 2 பீஸ் இருக்குது. இது ரைட் லெக், இது லெஃப்ட் லெக். நீங்கள் மெட்டீரியலை கட் பண்ண முன்னே கட்டாயம் பேப்பரில் கட் பண்ணி பார்த்துங்க.